ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம ப்ரக்கோலியில் ஒரு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபார் ரைஸ் அண்ட் சப்பாத்தி. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க ப்ரக்கோலியை அது கூட ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ வதக்கும் போது அதோட கொஞ்சம் ரா ஸ்மெல் போகும், அதுக்காக தான். நல்லா வதக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு திருப்பி அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கோங்க ஃபார் ஸ்மெல். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அது கூட ஆனியன் அண்ட் ஒரே ஒரு க்ரீன் சில்லி போடுறேன். நான் பெரிய ஆனியனாக இருந்ததுனால ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸாக இருந்தால் 2 போட்டுக்கலாம். போட்டு அது நல்லா வதங்குற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இதில் ஒரு சின்ன டிப், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அது வதங்கிடும். அதுக்காக நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு அதை வதக்கியிருக்கேன். இது வதங்கின பின்னாடி 2 தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து அது நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 1 போட்டால் போதும். எங்கிட்ட மீடியம் சைஸ் இருந்ததுங்கிறதுனால நான் 2 போட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க, இட் இஸ் பெட்டர். இப்போது அரைச்ச பேஸ்ட்டை நம்ம வெங்காயத்துக்குள்ளார ஊற்றுறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதையும் ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாசம் போகிறதுக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப லிமிட்டட் மசாலாஸ் தான். என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், பின்ன ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு பிரியாணி மசாலா, எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். ஸ்லிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இந்த டைமில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஊற்றிக்கலாம். எனக்கு புளிப்பு நிறைய பிடிக்குங்கிறதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு புளிப்பு கம்மியாக தான் பிடிக்கும்னா அட்ஜஸ்ட் பண்ணி 1/2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் நல்லா கிரேவியோடு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம அங்கே சாட்டே பண்ணி வச்சுருக்கேன், அதாவது லைட்டாக வதக்கி வச்சுருக்கேன் அந்த ப்ரக்கோலியை எடுத்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நான் ப்ரக்கோலி ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா இந்த மசாலாஸ் எல்லா ப்ரக்கோலிலையும் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட் போடுங்க. பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு போட்டுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. நிறைய ஆச்சுன்னா தான் கஷ்டம், கம்மியாச்சுன்னா கஷ்டம் இல்லை. போட்டுட்டு இப்போ குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ ப்ரக்கோலி வெந்திருக்கும். இது தாங்க அந்த வெந்தது. இப்போ திருப்பியும் அடுப்பு ஆன் பண்ணி ஸ்லிம்மில் வச்சுட்டு இது கூட கொஞ்சோண்டு தேங்காய், ஒரு 2 கேஷ்யூ அண்ட் கொஞ்சோண்டு சோம்பு. கேஷ்யூ இஸ் ஆப்ஷனல் தான், வேண்டான்னா விட்டுடலாம். தேங்காயும் சோம்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பேஸ்ட்டை திரும்ப கிரேவி கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்லிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அடி பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு லேசாக கொத்தமல்லி இருந்தால் தூவுங்க, இல்லாட்டி வேண்டாம், ஆப்ஷனல் தான். நவ் உங்கள் ப்ரக்கோலி கிரேவி இஸ் ரெடி டு சர்வ்.